Hey guys, welcome back to my Anglo Tamil channel. Yeah friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர்பான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போறோம். ஸோ இது என்ன ஒரு வீடியோன்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து என்னோட ஹேர் வந்து மறுபடியும் வந்து ரொம்ப வந்து குட்டியாக வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்ட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ ஜேஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்டு இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டிலே பண்ணாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ நல்லா இருக்கிற முடியை ஏண்டி கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அண்ட் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நான் சொன்ன மாதிரி ஹேர் டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து ஹேர் வந்து பார்த்துக்காதனால ரொம்பவே வந்து என்னோடய ஹேர்லாம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து இந்த முடிவுக்கு வந்தேன். அண்ட் இதுக்கு நம்ம வந்து முடி வெட்டுறதுக்கு ஒன்றுமே பெருசாக தேவைப்படாது. ஒரு சிசர் அண்ட் 2 பெரிய பல் சீப்பு, ஒரு சின்ன பல் சீப்பு, இது மட்டும்தான் நம்ம வந்து இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வெட்டலான்னு என்னோடய முடிவு. பட் நல்லாவே கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு நல்லா வெட்டலான்னு சொல்லிட்டு என்னோடய முடிவு இருக்குது. ஸோ இந்த ஒரு இதில் வந்து நான் இறங்க போகிறேன். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேரை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து போனி டெயில் போட்டுக்கோங்க. எல்லா ஹேரும் ஒரு சிக்கு கூட இல்லாமல் ஃபுல்லாக சீவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து நல்லா வந்து ஒரு போனி டெயில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக இழுத்து போட்டிங்கன்னா தான் எல்லா முடியும் வந்து சரிசமமாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து நல்லா சீவிட்டு இப்போ நான் ஹேர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்போ ஹேர் பேண்ட் போட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கீழாக ஹேர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இந்த பேண்டை வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கீழே இழுத்து விடுங்க. இந்த அளவுக்கு நான் இழுத்து விட்டுருக்க மாதிரி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே இருக்கிற முடிக்கு கீழே இருக்கிற முடிக்கு வந்து எழுதியும் தாழ்த்தியும் தெரியாமல் கரெக்டாக நமக்கு வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறது வந்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நான் கட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம முடி நம்ம கட் பண்ண போகிறோமே, நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறையா மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு முடியும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்கிறதுக்கு கொட்டுறதுக்கெலாம் அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ இதுவும் ஒரு நல்லதுக்கு தானே, முடியெல்லாம் கொட்டும் போது அதை பார்க்குறதுக்கு கம்னு வெட்டிட்டு குட்டி முடியாகவே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தனால தான் இந்த மாதிரி. ஸோ வீடியோவில் நான் வந்து பேசியிருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து என்னோடய வாய்ஸ் வந்து கேட்காது. ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து எப்பயும் போல் ஒரே வாய்ஸாக இருந்துச்சு. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேன். ஸோ இதை சொல்கிறத தான் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். அதனால் வந்து இப்போது இப்படி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக சிசர் வச்சு கட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து இப்போ ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷார்ட் பண்ண ஹேரில் லைட்டாக வந்து நம்ம இப்போது ஸ்டெப் கட்டிங், அதாவது லேயர் கட்டிங் வந்து லைட்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு லேயர் மாதிரியே வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டைம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணல, நிறைய டைமில் வந்து எனக்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தயவு செய்து வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறவங்களா இருந்தால் ஒரு ஹேரில் நீங்கள் கை வைக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு குட்டி முடியாவது நீங்கள் கட் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ணி பாருங்கள்.
நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் 2-3 டைம் நான் எனக்கே ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடியே நான் வந்து ஹேர் கட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய சேனலில் இருக்கிற வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து இந்த சின் வரைக்கும் எனக்கு ஹேர் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் தேவைப்படுறதுனால நான் அதை வந்து பேஸாக வச்சு மற்ற இருக்கிற ஹேர்லாம் அதை வந்து பேஸ் வச்சு நான் வந்து இப்போது லேயர் கட்டிங் வந்து ஷார்ட் லேயர் கட்டிங் வந்து நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படியே வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த லேயர் கட் வந்து இந்த குட்டி ஹேரில் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். பண்ணிங்க பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடி எடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து பண்ணுறது தான். ஸோ ஃபினிஷிங் டச் பாருங்கள், டபுள் சைடும் வந்து எந்த அளவுக்கு ஸ்டெப் ஹேர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம லேயர் கட்டிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபினிஷிங் டச் மட்டும் கொடுத்துடலாம். ஸோ ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து நான் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து க்யூட்டாக வந்து ஹேர் வந்து இப்படி வளைவாக யூ ஷேப்பில் இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக அந்த முன்னாடி இருக்கிற முடியை மட்டும் எடுத்துகிட்டு சாஞ்ச மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த சுருட்டின இடத்துல லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக தான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து பெண்டாக இருக்கிற ஹேரை மட்டும் லைட்டாக வந்து ஸ்ட்ரைட் ஆக்க போகிறேன். ஸோ அது மட்டும்தான் நமக்கு லேயரும் சரி, இந்த நமக்கு அடுத்து செட்டிங்கும் சரி, ஹேர் செட் பண்ணுறதும் ஓரளவுக்கு நமக்கு நீட்டாக வரும். அதனால் நான் வந்து இப்போது ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப வந்து கம்மியாக தான் பண்ணுறேன். லைட்டாக மேலாவில் இருக்க முடியை மட்டும், பெண்டிங்கில் இருக்க முடியை மட்டும் நான் எடுத்து ஸ்ட்ரைட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபினிஷிங் வந்து நான் அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன்.
யா காய்ஸ், ஆக்சுவலாக என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக வந்து எனக்கு இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. நான் ரொம்பவே பயந்தேன் முடி வெட்டும் போது, என் முகரக்கட்டையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு இந்த ஹேர் வந்து இந்த அளவுக்கு ஷார்ட்டாக கட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக கூட இருக்குது. ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய முடி இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஹேர் கட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே பயமாக வேறு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் என்னோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என் முடிய ரொம்பவே ரொம்ப சின்னதாகவும் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ நம்மளாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து செல்ஃபாக நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து எல்லாமே எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதான். அண்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கட் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anglo Tamilchi. Bye friends, take care.